இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ராஜா, அமைச்சர் பொன்முடியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மொழி கொள்கை என்ன வேணுங்கிறத படிக்கிற மாணவனும் அவங்க அப்பா அம்மா மூடு போனணுமா, அல்லது இந்த திரவிடியன் ஸ்டாக் ஊழல் பேர் வழி, அதுவும் கிராவல் கொள்ளையடிச்சதுக்கு கேஸில் இருக்கிற பொன்முடி ஊழல் பேர் வழிகள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 900 சொச்சம் கோடி ஃபைன் கட்டணம்னு இது வந்திருக்கு. திராவிடம்னு சொன்னாலே ஊழல் கொள்ளை. இந்த கொள்ளையர்கள் பொன்முடி ஆல்ரெடி ஊழல் வழக்கில் இருக்கிற மனுஷன், மந்திரியா இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. அது மாத்திரம் இல்லை, நான் பொன்முடி அவர்களை கேட்டுக்கிறேன். 294 இன்ஜினியரிங் காலேஜில் 980 ஆசிரியர்கள், விசி சொல்கிறார், அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், இவங்க எல்லாரும் ஆதார் கார்டை போலியாக்கி ஒரு நபர், ஏன்னா ஒரு காலேஜில் 11 ஆசிரியர் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆசிரியர் 11 காலேஜ் இருக்க முடியுமா? அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கவனிக்கிறதுக்கு வக்கற்ற, துப்பற்ற, திறமையற்ற, திராணியற்ற பொன்முடி போன்ற ஊழல் பேர் வழிகள். நீங்கள் யார் டிசைட் பண்ண? நான் கேட்குறேன், பொன்முடிக்கு முதுகெலும்பு இருந்தா இங்கே சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குற வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் ஸ்கூலை இழுத்து மூடு. உங்கள் தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி. ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்னா நீங்களே கருணாநிதி அவர்களை மதிக்கலைன்னு அர்த்தம். ஆகவே உங்களை மாதிரி வேஷதாரிகளை நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இந்த மொழி கொள்கையில் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், அது டிஆர் பாலு ஃபேமிலியில், ஆற்காடு வீராசாமி அவர் குடும்பத்தில், துரைமுருகன் குடும்பத்தில் நீங்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்இ பள்ளிக்கூட வாசல்லையும் போராட்டம் நடக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.